வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். யூஜிடிஆர்பி யூனிட் நம்பர் 4 எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசத்தில் இருந்து கூலும்ஸ்லாம் அண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப பேசிக்கான ஒன்று, இம்பார்ட்டண்டான ஒன்று. அதை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ரைட்டா? சரி, ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நம்ம டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், கூலும்ஸ்லாம். இந்த கூலும்ஸ்லாம் அப்படிங்கிறது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அல்லது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்க்கு கீழே வரும். சார்ஜ் அட் ரெஸ்ட் பொசிஷன். அப்போ எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்போது அதை பற்றின லாஸு அதில் அதை பற்றி ப்ராப்பர்ட்டிஸ் அது என்னென்னலாம் வருது அதை பற்றி படிக்கிறது தான் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அல்லது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சார்ஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் பேசிக் யூனிட் ஆஃப் சார்ஜ். அப்போ அந்த பேசிக் யூனிட் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிறது இந்த எலக்ட்ரானிக் சார்ஜ், தட் இஸ் E. அப்போ அந்த ஈயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட், அதோட வேல்யூ வந்து 1.6 × 10⁻⁹ கூலும். அப்போ 1 கூலும் ஆஃப் சார்ஜில் வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதா மீனிங். அப்போ அதான் நம்ம எழுதிருக்கோம் பாருங்க, ஆல் சார்ஜஸ் இன் நேச்சர்ஸ் அக்கர் இன் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் E. இதான் வந்து பார்த்தீங்கன்னா E அப்படிங்கிறது பேசிக் யூனிட் ஆஃப் சார்ஜ். அப்போ வந்து 1.6 × 10⁻⁹ கூலும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த 1 கூலும்ல வந்து எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ நமக்கு சொல்லியாச்சு Q அப்படிங்கிறது 1 கூலும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து N = எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து மெஷர் பண்ணணும். அப்போ E வந்து நமக்கு தெரியும் 1.6 × 10⁻⁹ கூலும். அப்போ 1 / 1.6 × 10⁻⁹ போட்டோம் அப்படின்னா இது 1/1/1.6 அப்படி × 10⁻⁹ வரும். இந்த 10⁻⁹ நீங்க மேல கொண்டு போனீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10⁻18 நம்பர்ஸ்ல வரும் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு வரும். அப்ப 1 கூலும்ல வந்து இவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இவ்வளவு எலக்ட்ரான்ஸ் சேர்ந்ததான் வந்து 1 கூலும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரி, அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப 1 கூலும் இருக்கு அப்படின்னா அவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இந்த இடத்துல இருக்குது, அதுக்கான மீனிங் தான். அப்ப இந்த சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் அப்படி நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணோம். இப்போ ஆஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜே கிடையாது. புரோட்டானுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் +1.6 × 10⁻⁹ கூலும். இதே மாதிரி வந்து எலக்ட்ரானுக்கு வந்து -1.6 × 10⁻⁹ கூலும். சரி, இப்போ இந்த கூலும்ஸ் வரும். அப்போ இந்த அதே மாதிரி லைட் சார்ஜ், இதெல்லாம் பேசிக் கான்செப்ட் தான். லைட் சார்ஜஸ் ரிப்பல் டு ஈச் அதர், அன்லைட் சார்ஜஸ் அட்ராக்ட் டு ஈச் அதர். அதாவது ப்ளஸும் மைனஸும் இருந்துச்சுன்னா அட்ராக்ட் ஆகும், ப்ளஸும் அல்லது மைனஸும் இருந்துச்சுன்னா ரிப்பல் பண்ணும். இந்த பேசிக்ஸை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா கூலும்ஸ்லாம் வருது. அப்போ நமக்கு ரிப்பலோ அட்ராக்ஷனோ நடக்குது அப்படின்னா இட் ஆக்ட்ஸ் பிட்வீன் தி 2 சார்ஜஸ் சம் ஃபோர்ஸ். ஸோ அதனால அந்த ஃபோர்ஸை தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். அப்போ அந்த கூலும்ஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அதாவது இந்த ஒரு இமேஜ் போட்டிருக்கேன், இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். அப்ப A and B அப்படிங்கிற 2 சார்ஜ் செப்பரேட் பண்ணி வச்சிருக்கேன். சம் டிஸ்டன்ஸ் R அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் 2 சார்ஜஸ் செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெக்டார், அந்த அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய டைரக்ஷனை மீன் பண்ணுது. ரைட்டா? அதான் வந்து பாத்தீங்கன்னா F12. அப்ப இந்த இடத்துல வந்து Q1 அப்படிங்கிற சார்ஜ் இருக்குது, இந்த இடத்துல Q2 அப்படிங்கிற ஒரு சார்ஜ் வச்சிருக்கோம். இப்ப இந்த A-வால, அதாவது Aங்கிற பொசிஷன்ல Q1 இருக்குல்ல, இந்த Q1ஆல Q2 மேல ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளவு, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா F12 அப்படின்னு எழுதிருக்கேன். இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வெக்டார் யூனிட். சரியா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெக்டார் அப்படிங்கறத போடுறோம். இதே மாதிரி Q2ஆல Q1 மேல ஏற்பட்டுச்சு அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து F21 அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ரைட்டா? ரைட். இப்போ இந்த F12 ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த சார்ஜ் Q1 and Q2 நான் சொல்லியிருக்கேன். இந்த Q1 Q2 வந்து பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு நான் சொல்லலை. அந்த பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ண, அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சோம் அப்படின்னா இந்த ஃபோர்ஸோட வேல்யூ நமக்கு மாறும். எப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ Q1 வந்து பாசிட்டிவா இருக்குது, Q2 வந்து நெகட்டிவா இருக்குன்னா நம்ம அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இப்போ Q1 வந்து பாசிட்டிவ், Q2 பாசிட்டிவ் அல்லது Q1 நெகட்டிவ், Q2 நெகட்டிவ், ரெண்டுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா ரிப்பல் பண்ணும். ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். சரியா? அப்ப கூலும்ஸ் நமக்கு என்ன சொல்றது, the forces between the 2 charges is proportional to the product of the charges. அப்ப இந்த Q1 யும் Q2 என்ன பண்றோம், மல்டிப்ளை பண்றோம். நெக்ஸ்ட் அதோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ்க்கு இருக்கும். அதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா the force proportional to Q1 and Q2, அதாவது product of the charges. Next, inversely proportional to the distance between them. அப்ப இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா the டிஸ்டன்ஸ்க்கு ஸ்கொயரா இருக்கும் அப்படிங்கிற மீனிங். வழக்கம் போல ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கேன்சல் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம். அந்த கான்ஸ்டன்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா K.
அதான் தெரியும் இந்த k is equal to 1 divided by 4 pi epsilon naught அப்படின்னு நம்ம போட்டுருக்கோம். சரி, இது ஏன் வந்துச்சு அப்படின்னு முன்னாடி பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்க, all charges in nature occur in integral multiples of e, that is q is equal to ne அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, the charges are quantized one. Friends, இந்த quantized அப்படிங்கிறது மீனிங் தான் the discrete set of energies இருக்கும் அப்படிங்கிறத மீனிங். that is charges are quantized அப்படி மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல இருக்குது. நெக்ஸ்ட் the charges is conserved. Friends, இது வந்து கன்சர்வ் இந்த ஃபோர்ஸ் சொன்னோம் அப்படின்னா இட்ஸ் a conservative force, right? that is the charges is conserved in a closed system. அப்ப ஒரு எக்ஸாம்பிள் ஒரு closed system எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ராடோ ஏதோ எடுக்கிறோம் அப்படின்னா இதோட எத்தனை சார்ஜஸ் எவ்வளவு சார்ஜஸ் வேணா இருக்கலாம், பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இதை சம் பண்றோம் மொத்தமா எண்ணும் போது அதை கூட்டும் போது என்ன பாத்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். ஏன்னா அதான் பாத்தீங்கன்னா சார்ஜ் இஸ் கன்சர்வ்டு இன் எ க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படின்னு மீனிங். ஏன்னா இதுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்டா வந்து சார்ஜஸ் நம்மளால உருவாக்க முடியாது, அதே மாதிரி டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. இன்னொன்னு ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ நம்ம இஸ் கன்சர்வ்டு ஒன் இட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அதனால தான் வந்து சார்ஜஸ் இஸ் கன்சர்வ்டு அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, the force depends on the medium where they are situated. அப்ப இந்த ரெண்டு இது வந்து நம்ம வந்து வேக்குவத்தில் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பிரச்சனை இல்லை. இப்போ ஏதாவது ஒரு மீடியம் வாட்டரோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏர் இந்த மாதிரி ஒவ்வொரு மீடியத்தையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது. சாலிடுக்குள்ள இருக்குது, வேற வந்து நைட்ரஜன் அந்த மாதிரி கேஸையும் நம்ம மாற்றி வைக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீடியம் வந்து மீடியத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்போ அந்த ஃபோர்ஸ் வந்து எதுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கோம், மீடியத்தையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும்னு அர்த்தம். அப்போ அந்த மீடியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, அதை பின்னாடி நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம வெற்றிடத்துல அதாவது வேக்குவத்துல ஃப்ரீ ஸ்பேஸ் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் பாருங்க, F the force acting between the two charges வந்து F12 is equal to Q அதாவது proportional to Q1 Q2 divided by R square. proportionality cancel பண்ணதுக்காண்டி 1 divided by 4 pi epsilon naught போட்டுருக்கோம். இப்போ அந்த epsilon naught அப்படிங்கிறது வந்து ஃப்ரீ ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய பெர்மிட்டிவிட்டி, அதாவது பெர்மிட்டிவிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ் அல்லது பெர்மிட்டிவிட்டி இன் வேக்குவம் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ இதோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு 8.854 into 10 power minus 12 கூலும் ஸ்கொயர் டிவைடட் பை நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒன் வேர்டு எக்ஸாம்ல கேட்பாங்க. நெக்ஸ்ட் இதோட அனதர் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஃபெர்மி பெர் மீட்டர் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா, இது கூலும் ஸ்கொயர் டிவைடட் பை நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் அல்லது ஃபெர்மி பெர் மீட்டர் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா, ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ வந்து நம்ம இந்த பாயிண்ட் பண்ணா இந்த ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி மீடியம் where they are situated. அப்ப மீடியத்தை டிபெண்ட் பண்ணி இருக்குது. இப்போ மீடியத்துல வைக்கும்போது என்ன வரும், அது வந்து ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு வரும். அப்ப பாருங்க, the force F12 divided by F12 in medium. அப்ப ஃபோர்ஸ் அந்த இதான் வந்து எப்சிலான் ஆர். அப்ப எப்சிலான் ஆர் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ்ல என்ன இருக்குது, இதே அதை நம்ம மீடியத்துல எந்த மீடியத்துல வைக்கிறோமோ அப்போது என்ன ஃபோர்ஸ் ஏற்படுது, இந்த ரெண்டு கிடைப்பட்ட ரேஷியோ தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்சிலான் ஆர், அதாவது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. அதை வேற மாதிரி எப்படி சொல்லலாம் பாத்தீங்கன்னா எப்சிலான் டிவைடட் பை எப்சிலான் நாட். இது வந்து என்னது பெர்மிட்டிவிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ், இது வந்து பெர்மிட்டிவிட்டி அப்சல்யூட் பெர்மிட்டிவிட்டி. அப்ப எப்சிலான் ஆர் அப்படிங்கிறது வந்து எப்சிலான் டிவைடட் பை எப்சிலான் நாட். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏருக்கு வந்து 1, எதுக்கு எப்சிலான் ஆர் வந்து ஏருக்கு வந்து 1. அப்ப அந்த எப்சிலான் ஆருக்கு வந்து டைமென்ஷன் கிடையாது, ஆனா எப்சிலானுக்கும் எப்சிலான் நாட்டுக்கும் டைமென்ஷன் உண்டு. அந்த டைமென்ஷன் கிடைக்கும் பாருங்க கீழே. அப்ப எப்சிலானோட டைமென்ஷன் பாருங்க மீட்டர் இன்வர்ஸ் லென்த் பவர் -3 டைம் பவர் 4 அப்புறம் ஆம்பியர் 2 ஆம்பியர் பவர் 2. ஆம்பியர் அப்படிங்கிறது கரண்ட், டைம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் டைமும். இது வந்து கரண்ட் போடக்கூடிய டைமென்ஷன், இது டைத்துக்கு, இது வந்து லென்த்துக்கு, இது வந்து மாஸுக்கு நம்ம போடக்கூடிய டைமென்ஷன். சரியா, இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா கூலம்ஸ் லா பத்தின இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க, சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். கூலம்ஸ் லா obeys நியூட்டன்ஸ் தேர்ட் லா, தட் இஸ் F12 equal to minus F21. இது என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம வந்து ரெண்டுமே ரெண்டுமே இப்ப என்ன சொல்றது ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி, இப்ப இந்த A ல இருந்து B க்கு அதாவது Q1 ல இருந்து Q2 மேல ஆக்ட் ஆகக்கூடியது வந்து F12 அப்படின்னு சொல்றோம். இப்போ இதுல இருந்து இதுக்கு வந்து ஆக்ட் ஆகக்கூடிய வந்து ஆப்போசிட் இன் நேச்சர் நம்ம ஆல்ரெடி சொல்றோம்ல, அதாவது லைக் சார்ஜஸ் ரிப்பல் லைக் சார்ஜஸ் ரிப்பல் டு ஈச் அதர், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் டு ஈச் அதர். அப்ப அன்லைக் நம்ம வைக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா அட்ராக்ட் ஆகும். சரியா, அப்ப இந்த இதை நோக்கி போகுது அப்படின்னா இங்கிட்ட ஒரு ஃபோர்ஸ் இங்கிட்ட ஒரு ஃபோர்ஸ். அப்ப இதான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். அப்ப இந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் இருந்துச்சுன்னா எதுக்கு போயிடும், மோஷனுக்கு போயிடும். அப்ப மோஷன்ங்கிறது எதுல வரும் பாத்தீங்கன்னா நம்ம நியூட்டன்ஸ் தேர்ட் லா வரும். சோ அதனாலதான் வந்து கூலம்ஸ் லா obeys the நியூட்டன்ஸ் தேர்ட் லா. எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா F12 which is equal to minus F21. சரி, நெக்ஸ்ட் பாருங்க,
ஃப்ரெண்ட்ஸ் இம்பார்ட்டன் ஒன்று எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸை நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது வந்து இப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும். ஸோ ஏன்னா வீக்கெஸ்ட் ஃபோர்ஸ் வந்து எதுனா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ அதனால வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தென் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். சரி, நெக்ஸ்ட் சூப்பர் பொசிஷன் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல் கான்செப்ட் நமக்கு தெரியும். சூப்பர் பொசிஷன் வரணும் முடியாது. இந்த இமேஜ் வச்சுக்க பாருங்க. இது வந்து நம்ம ஒரே ஒரு சார்ஜ் வச்சுருக்கோம். இது வந்து பல சார்ஜோட கான்டாக்ட்ல இருக்கு வச்சுக்கோங்க. அப்போ கான்டாக்ட்ல தொடர்புல இருக்கு, அந்த டச்சிங் கிடையாது. என்ன சொல்லுவாங்க, சம் டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ இது வந்து R1 R2 R3. அப்போ இது வந்து Q1, இதுதான் நம்ம எடுக்கக்கூடிய சார்ஜ். இது வந்து Q2 அப்படிங்கிற சார்ஜோடையும் கான்டாக்ட்ல இருக்குது. அதாவது டிஸ்டன்ஸ்ல கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம். அதே மாதிரி Q3 Q4 இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் இருக்கு. அப்போ Q1னால Q2 மேலே ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ் என்ன, அதாவது Q1னால Q3 மேலே ஆடக்கூடிய ஃபோர்ஸ் என்ன, அதே மாதிரி ஒவ்வொரு சார்ஜுக்கு இந்த மாதிரி 3 நாள் இதை நம்ம ஒரே ஒரு சார்ஜ் இருக்கு, இதே மாதிரி 2 3 4 நிறைய சார்ஜஸ் இருந்துச்சுன்னா அதுதான் சூப்பர் பொசிஷன். அதான் பாருங்க. அப்போ இந்த F1 மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் பாருங்க, F12 + F13 F1N அப்படின்னு இருக்கு. அப்போ இது போய்கிட்டே இருக்கணும், எவ்வளோ வேணா போட்டுக்கலாம். அப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் போடுறோமோ அதை நம்ம அப்படியே சம் பண்ணிக்கிட்டே வரலாம், வேற ஒன்றுமே கிடையாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட் JEE எக்ஸாம்ல வந்து இந்த மாதிரி கான்செப்ட் தான் கேட்பாங்க. ரைட்டா? சரி, இப்போ இதை வந்து சிம்பிளிஃபைடு ஃபார்மேட்டில் எழுதிருக்கேன். பெரும்பாலும் இது கேட்பாங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? இப்போ இந்த Q1 and Q2 ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் என்ன ஆகுதுன்னா அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிறத மீனிங். அப்போ பாருங்க, the individual forces are unaffected due to the other charges. அப்போ இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ் என்னது, இதுக்கும் ஃபோர்ஸ் நடக்குது அப்படின்னா இந்த பக்கத்தில் இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிறது வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறது அதற்கான மீனிங். சரி, நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபீல்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிரிக்கெட் விளையாடுறோம் அப்படின்னா அந்த கிரிக்கெட்டுக்கு வந்து ஒரு பவுண்டரி இருக்கும். ரைட்டா? அந்த கிரவுண்டுக்குள்ளே நம்ம விளையாடணும். இப்போ பந்தை பிடிக்கிறோம் அப்படின்னா கேட்ச் பிடிக்கிறது வந்து கிரவுண்டுக்கு உள்ளே, அந்த பவுண்டரிக்கு உள்ளே பிடிச்சா தான் கேட்ச், இல்லைன்னா வெளியில போய் பிடிச்சிட்டோம்னா வந்து செல்லாது. ஸோ அப்போ அதுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, ஒரு ரீஜன், ஒரு எல்லை இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜுக்கும் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து ஒரு சார்ஜ், இது ஒரு சார்ஜ் Qன்னு வச்சுக்கணும். அப்போ இதுக்குன்னு ஒரு எல்லை இருக்கும், அதாவது ஒரு ரீஜன், அதாவது ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், இல்லைன்னா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அப்போ இது வரைக்கும் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, ஆனால் எது வரைக்கும் இருக்குன்னு நமக்கு தெரியல. அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் சார்ஜ் நம்ம கொண்டு வரோம். சரியா? இப்போ வந்து இது நெகட்டிவ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நெகட்டிவ் எக்ஸாம்பிள் அடிச்சு விட்றேன். இது நெகட்டிவ் அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் நம்ம உள்ள கொண்டு வரோம். ஏன்னா இப்போ நம்ம பாசிட்டிவ்னாலும் சரி நெகட்டிவ்னாலும் சரி பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா இங்கே இதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் நம்ம கொண்டு வந்தாலும் என்ன ஆகாதுன்னா அது மேலே ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது. அப்போ இந்த டெஸ்ட் சார்ஜை நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்தாலும் என்ன பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதனோட ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து அல்லது எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ ஒரு ரீஜன் தான் இருக்கும். அப்போ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த். ரைட்டா? அப்போ இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குல்ல, இதுக்கப்புறம் என்ன ஒரு ஃபோர்ஸ் வில் பி ஆக்டட். அப்போ ஒரு டெஸ்ட் சார்ஜ் என்ன சொல்கிறோம், பாசிட்டிவ் சார்ஜ். இங்கே நம்ம நெகட்டிவ் நம்ம எது வேணால் வச்சுக்கலாம், நம்ம பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் நான் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். சரி, அப்போ சிம்பிளாக வந்து இடையா சம் ரீஜன் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஒரு ரெஸ்ட் பொசிஷன் கூடிய ஒரு சார்ஜ் வந்து அதோட இன்ஃப்ளூயன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டோட இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ தூரம் இருக்கோ அதை வந்து செக் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட் சார்ஜை வைக்கிறோம். அதை எதிர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது பார்த்தீங்களா, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ அந்த ஃபோர்ஸ் ஆக்டிங் அதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஏ யூனிட் டெஸ்ட் சார்ஜ். அப்போ இந்த நெகட்டிவ் கியூவோட இந்த பாசிட்டிவ் கியூ மேலே ஏற்படக்கூடிய இந்த ஃபோர்ஸ் இங்கேருந்து தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாது. அப்போ நமக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் கிட்ட வந்த பார்த்தா நான் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, தட் இஸ் கால்டு. அப்போ போது இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, தட் இஸ் கால்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ E is equal to electric field at that charge வந்து பார்த்தீங்கன்னா E is equal to F divided by Q. அப்போ இந்த Q அப்படிங்கிறது டெஸ்ட் சார்ஜ். சரியா? இது வந்து அப்போ இந்த டெஸ்ட் சார்ஜ் அதாவது ஃபோர்ஸ் ஆக்டிங் அண்ட் டெஸ்ட் சார்ஜ். அப்போ இந்த ஃபோர்ஸ் எதன் மூலமா நமக்கு ஏற்படுது, இந்த சார்ஜ் மூலமா நமக்கு வந்து இந்த டெஸ்ட் சார்ஜ் மேலே ஏற்படுது. சரியா? அப்போ அதனால ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ் தான். அப்போ ஃபோர்ஸ் பெர் யூனிட் சார்ஜ், அதாவது ஃபோர்ஸ் பெர் சார்ஜ் தான் என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரியா? ரைட். அப்போ இந்த டைரக்ஷன் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பாருங்களேன். டைரக்ஷன் ஆஃப் E இஸ் ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இப்போ ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். அப்போ எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதோ அதே டைரக்ஷன் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கும் அப்படிங்கிறத மீனிங். சரியா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் பெர் கூலும். இதை பார்த்தோம்னு சொன்னால் ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன், கூலும் வந்து சார்ஜோட யூனிட். ஸோ அதனால வந்து நியூட்டன் பெர் கூலும் அப்படின்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, வேற எந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னா வோல்ட் பெர் மீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, அந்த வோல்ட் பெர் மீட்டர் இதுவும் சேம் தான். அப்போ இந்த யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நியூட்டன் பெர் கூலும் அல்லது வோல்ட் பெர் மீட்டர்.
இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைமென்ஷன் எழுதியிருக்கேன் பாருங்க, ml t power minus 3 a power minus 1 டேட்டா தெரிஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க அப்படின்னா இதோட வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு ரைட்டா. இது எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ். இப்போ நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம டெரிவேஷனாக கொண்டு வரணும் அவ்வளோதான். அப்போ இந்த ஃபிகரை பாருங்க, இங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சிருக்கு. இந்த சார்ஜ் மேலே ஏற்படக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு லைன், அதுவும் நம்ம முன்னாடியே ஒரு பாயிண்ட் வச்சாச்சு. நம்ம அந்த பாயிண்ட் சொன்னதுக்கு இந்த டிஸ்டன்ஸ் ரைட்டா, அந்த டிஸ்டன்ஸை பாயிண்ட் பி அப்படின்னு வச்சாச்சு ரைட்டா. அப்போ இந்த பாயிண்ட் கியூ, இந்த பாயிண்ட் இருக்குல்ல, அதாவது இந்த பிளஸ் கியூ, அதாவது இந்த பிளஸ் கியூவால இந்த ஒரு டெஸ்ட் சார்ஜ் நம்ம கொண்டு வருவோம் ரைட்டா. அந்த டெஸ்ட் சார்ஜ் மேலே ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், பாயிண்ட், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ். இந்த ஒரே ஒரு சார்ஜுக்குனால பாயிண்ட் சார்ஜ் சொல்றோம். ரெண்டு இருந்துச்சுன்னா அது டைபோல் இந்த மாதிரி நிறைய பின்னாடி வைக்கிருக்கும், அதை பின்னாடி பார்க்கலாம் ரைட்டா. சரி, இப்போ இந்த பிளஸ் கியூக்கும் இந்த பி அப்படிங்கிற பாயிண்ட் கிட்ட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் ரைட்டா. சரி, இப்போ ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த கூலம்ஸ் நடக்கிறது, இந்த ஃபோர்ஸ் பிட்வீன் தி டூ சார்ஜஸ் அதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ரைட்டா. அப்போ நமக்கு தெரியும் கூலம்ஸ் படி வந்து ஃபோர்ஸ் இந்த 1 2 வச்சுக்கலாம், ஏதாவது வச்சுக்கலாம். சிம்பிளாக வந்து ஃபோர்ஸ் ஆக்டிங் பிட்வீன் தி டூ சார்ஜஸ். இங்கே வந்து ஒரு சார்ஜாக இருக்குது, அப்போ இன்னொரு சார்ஜ் எங்கே கேட்கலாம், அதுதான் டெஸ்ட் சார்ஜ். நம்ம வந்து ஒரு சார்ஜை வந்து கொண்டு வரோம். அப்போ அந்த ஒரு அந்த டெஸ்ட் சார்ஜ் பேர் வந்து நம்ம Q0 அப்படி கூட வச்சுக்கலாம், அதாவது Q கூட வச்சுக்கலாம் ரைட்டா. அப்போ Q, இங்கேயும் ஒரு Q இருக்குது, அப்போ Q, இன்னொரு Q, நெக்ஸ்ட் வந்து R2 சரியா. அப்புறம் வழக்கம் போல ஒரு கான்ஸ்டன்ட் K ரைட்டா. ஏன்னா இது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் K. நெக்ஸ்ட் வந்து இந்த Q இன்னொரு எழுதியாச்சு. இது வந்து நான் பிளஸ் போட்டுருக்கனால நான் பிளஸ் Q போட்டுருக்கேன். இப்போ வர்ற சார்ஜும் நான் பிளஸ் போட்டேன்னா பிளஸ் போட்டுருக்கேன். எனக்கு என்ன சார்ஜ் தெரியாது, அதனால வந்து நான் Q எழுதிருக்கேன். அப்போ ரெண்டு சார்ஜும் ப்ராடக்ட் பண்ணியாச்சு, அதோட டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கொயர் பண்ணியாச்சு அக்கார்டிங் டு தி கூலம்ஸ் லா பண்ணியாச்சு ரைட்டா. அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு K இன்டு Q, அதாவது Q டிவைடட் பை R2 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ நமக்கு வேண்டியது எலக்ட்ரிக் ஃபீல்டு தான். அப்போ நமக்கு வந்து ஃபோர்ஸ் தெரிஞ்சிருச்சு, எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா E = F divided by Q அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சரியா. அப்போ இதை தூக்கி சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ என்ன வரும், Q divided by R2 Q ரைட்டா. சரி, அப்போ இங்கே ஒரு Q, இங்கே இருக்கு Q, கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ என்ன வரும், Q divided by R2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த K ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/4πε0 Q divided by R2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் சரியா. அப்போ நீங்கள் பக்கத்தில் ஒரு கேப் போட்டிங்க அப்படின்னா R கேப் அப்படின்னு அர்த்தம். இப்போ R கேப் அப்படின்னா R வெக்டர் டிவைடட் பை mod R சரியா. இது வந்து இதுதான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ். இதே மாதிரி தான் டைபோல், குவாட்ரர் போல் இந்த மாதிரி நிறைய போய்கிட்டே இருக்கும் சரியா. ரைட், அப்போ இது வந்து இதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ பாயிண்ட் சார்ஜோட வேல்யூ. ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு உண்மை ரைட்டா. நெக்ஸ்ட் பாருங்க, இது இந்த ஃபார்ம் ஆஃப் வெக்டர்ல கொடுத்துருக்கேன். நான் வந்து இதுல வந்து ஒரே ஒரு சிங்கிள் டைரக்ஷன் கொடுத்துருக்கோம் சரியா. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பாருங்க, ஃபார் பிளஸ் Q எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த E வெக்டர் இருக்குல்ல, E வெக்டர் ரேடியலி அவுட்வர்ட் ரைட்டா. இப்போ வந்து பிளஸ் பாசிட்டிவ் சார்ஜா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன மீனிங், ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அவுட்வர்டா இருக்கும் சரியா. இப்போ உங்களுக்கு பிளஸ் Q அப்படின்னு வச்சுக்கோங்க, பிளஸ் Q வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அவுட்வர்ட் ரைட்டா, அவுட்வர்ட். அப்போ ஃபோர்ஸ் வந்து அவுட்வர்டுனா வழக்கம் போல எலக்ட்ரிக் ஃபீல்டும் அவுட்வர்ட் தான் சரியா. இப்போ இதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா இன்வர்டு ரைட்டா. அப்போ எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் இன்வர்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டும் இன்வர்டு, அதுதான் முக்கியமான பாயிண்ட் சரியா. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் எழுதியிருக்கேன், இதை பேஸ் பண்ணி அதை எழுதியிருக்கேன் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் பாருங்க அப்படின்னா நம்ம வந்து வெக்டார் ஃபார்வர்ட் எழுதியிருக்கிறேன். இப்போ நமக்கு பொசிஷன் ஆல்ரெடி கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறனால வந்து R = xi வெக்டார் + yj வெக்டார் + zk வெக்டார் நம்ம எழுதுவோம் சரியா. அப்போ நம்ம இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அதாவது R1 R2 ரைட்டா. ஏன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால வந்து R2 - நம்ம R1 எழுதிக்கிறோம். அப்ப R2 வெக்டார் - R1 வெக்டார் பவர் 3, இது வந்து R2 - R1. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா வந்து R2 வரும். R2 ன்றது x2 இல்ல y2 இல்ல z2 இந்த மாதிரி ஃபார்மட்ல வரும். சோ சிம்பிளா வந்து இது வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் வெக்டார் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஏதோ ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட் மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் சரியா. ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.